புதுச்சேரி தாகூர் அரசு கலைக் கல்லூரியில் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் ஆய்வு. கல்லூரியின் கல்வி சார்ந்த செயல்பாடுகளை ஆய்வு மேற்கொண்ட குழுவினர் கற்றல் எழுதுதல் திறன் வளர்ப்பு குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடல். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினரின் ஆய்வு 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. முதல் நாளான இன்று வருகை புரிந்த தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவில் இடம்பெற்றுள்ள குஜராத் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரீவத்சவா தலைமையில் டெல்லி பல்கலைக்கழக வணிகவியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரோத்ரியா மற்றும் பஞ்சாப் ஜலந்தர் ஹன்சுராஜ் மகிழா மகாவித்யாலயாவின் முதல்வர் டாக்டர் அஜய் சரேன், பெங்களூரு தேசிய சட்டப்பள்ளியின் துணை ஆலோசகர் டாக்டர் ஏஎஸ் பிரசாந்த் உள்ளிட்டோரை கல்லூரியின் முதல்வர் சசிகாந்த் தாஸ் வரவேற்று பேசினார். தொடர்ந்து என்சிசி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. பின்னர் கல்லூரியில் கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று அங்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அங்கிருந்து கல்லூரியின் நுழைவு வாயிலில் உள்ள தாகூர் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனை அடுத்து கல்லூரியின் முதல்வர் கல்லூரி குறித்த சிறப்புகளை காணொலி காட்சியின் வாயிலாக கல்லூரியின் சாதனைகள், கல்வி சார்ந்த செயல்பாடுகள், மாணவர்களின் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி உள்ளிட்டவற்றை குறித்து விளக்கமளித்தார். 5 ஆண்டு கல்வி வளர்ச்சி, மாணவர்களின் ஈடுபாடு, ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு, அலுவலக நடைமுறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மற்றும் பிற தகவல்களை உள்தர மேம்பாட்டுக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேல்ராஜ் விளக்கமளித்தார். பிறகு கல்லூரியில் உள்ள 16 துறைகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்ட தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் கற்றல் மற்றும் எழுதுதல் திறன் வளர்ப்பு மையம், பல்திறன் வளர்ப்பு மையம், சிவப்பு நாடா சங்கம், நாட்டு நல பணித்திட்டம், தேசிய மாணவர் ஆகியவைகள் குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினர். அதனை அடுத்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பெற்றோர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் என திரளானோர் பங்கு பெற்றனர்.